உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம், சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை வந்து உழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்குறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன் வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதை போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும்,
கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டராக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள். ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான காலமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி அன்பர்களே, இப்போ தான் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. ஜென்ம சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம், 7.5 சனி முழுவதுமாக உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. மார்ச் 29ஆம் தேதியோட ஃபுல்லாகவே இந்த 7.5 சனி முடிஞ்சிடுச்சு. இனிமேல் 28 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு 7.5 சனி. அப்போது ஒரு விடுதலை, எல்லா விஷயத்தில் இருந்தும், எல்லா விதமான கர்மா சம்பந்தப்பட்ட ரிலேட்டடாக துன்பங்கள் இருந்தும் மகர ராசிக்கு விடுதலை. ஆனால் இந்த மகர ராசி என்பர்கள் சனி பகவானுடைய அந்த 7.5 சனியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எக்கச்சக்கமான விஷயங்களில் போயிட்டு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, 9 ஆண்டுகளுக்கு பிறகு. நீங்கள் 9 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏழ்மையாக இருந்தால் கூட நான் நிம்மதியாக இருந்த சாமின்னு சொல்வீங்கள்ல, அன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் இருந்து தரையில் படுத்திருந்தா கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம், நிம்மதியாக சாப்பிட்டோன்னு சொல்லுவீங்கள்ல, அதை போல மகர ராசி என்பர்களே, 9 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மகிழ்ச்சி, நிம்மதி, ஏழ்மையிலும் எளிமையிலும் இருந்த நிம்மதி, மகிழ்ச்சி, இப்போ இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்க போகுது மகர ராசி அன்பர்களே. இனி நான் சௌரியமாக இருக்கேன் சாமி, சௌக்கியமாக இருக்கேன், சொந்த வீட்டில் இருக்கிறேன், ஆனால் நிம்மதி தான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சியினால் 2இல் இருக்கக்கூடிய ராகு 2-8 ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் மகரத்திற்கு. சார், எப்போவுமே 2ல் ராகு இருந்தால் அவனை கையிலே பிடிக்க முடியாது சார், அவன் அடங்கவே மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், தனக்கு என்ன தோணுதோ தைரியமாக செய்வான். 1ல் ராகு, ஜென்ம ராகு அல்லது 2ஆம் இடத்தில் ராகு இருப்பாரே ஆனால்
அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். எது சொன்னாலும் கமெண்ட் அடிப்பான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசி முன்னுக்கு வர முடியாது. எல்லாத்துக்கும் கவுண்டர் அடிப்பாங்க, எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துப்பாங்க, எதை பற்றியுமே அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் தானாக கிடைக்கும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் 9 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மகர ராசிக்கு அந்த மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. அப்படி ஒரு அற்புதமான கால நேரம் மகர ராசி அன்பர்களே. ஜன்மத்தில் இருந்த குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். 6ல் குரு மறைவு, 3ல் சனி மறைவு. சார், இந்த ராகு கேது மட்டும் மகர ராசிக்கு, இன்னும் சொல்லப்போனால் டைம் வச்சு சொல்லலாம், 2027 வரை உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. சந்தோஷமா? 2027 வரையிலும் உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு ஜாதகமாக உங்கள் ஜாதக அமைப்பு இருக்க போகுது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் ஓகே சாமி, ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நான் நல்லா இருப்பேங்கிறது ஓகே. ஆனால் இங்கே நான் ஒரு பெரிய மூட்டையை வச்சுட்டுருக்கேனே, பாவ மூட்டை மாதிரி இந்த கடன் அல்லது ஒரு கஷ்டம், ஆரோக்கியம், குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம், நான் இப்போ இவ்வளோ இந்த மூட்டையை நான் எப்படி சாமி சுமக்க முடியும்? இந்த மூட்டையை யார் போய் எட்டு போவாங்க? இந்த மூட்டை முடித்து யார் அவுப்பாங்க என்று கவலைப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை படிப்படியாக குறையும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மகர ராசி அன்பர்களே. அதே போல தான் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திடீர்னு வேலை போயிருக்கலாம், இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம நிறைய பார்க்குறோம், 48, 45, 44, அபவ் 44 அல்லது பிலோ 50 இந்த ஜாப் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே, நிச்சயமாக வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் இடமாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ப்ரமோஷனாக இருக்கட்டும், இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மகர ராசி அன்பர்களே. வேலையில் அற்புதமான முன்னேற்றம். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, அற்புதமான யோகம். புதிய பதவிகள் தேடி வரும், புதிய பதவிகள் தேடி வரும், ப்ரமோஷன் காத்திருக்கவங்களுக்கு, அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், வேலை உத்தியோகம் அடிமை தொழில் கை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள்,
நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் நான் மிஸ்டேக் பண்ணி நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, நேமை டேமேஜ் பண்ணிட்டாங்க, பேரை கெடுத்துட்டாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் செக்டர்ஸு அல்லது பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நேமை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதே போல் என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அந்த மாதிரியான என்கொயரிகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு மீண்டும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய நல்ல தருணம் கிடைக்கும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, ஜெயில் தண்டனைகள், சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்குது. அப்போ இந்த ராகு கேதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றியை அடுத்த 2 வருடத்திற்கு முழுமையான வெற்றியாளராக நீங்கள் உலா வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.